ஹாய் காய்ஸ், நான் ரீசெண்டாக கொஞ்சம் கொரியன் இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அதான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. என்ன தான் இந்த மாதிரி ஜிம்கி ஜம்கா அதெல்லாம் இருந்தாலும் கொரியன்ஸ் இயரிங்ஸ் மாதிரி வராது. பிகாஸ் இது வந்து நம்ம வெஸ்டர்னுக்கும் போடலாம், மேக்ஸி போடலாம். இங்கே பாருங்கள், மூணு மாதிரி இருக்குது. மூணு மாதிரி ஒரு இயரிங்ஸ் செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஒரு ப்ளூ பேர்ல்ஸ் மாதிரி ஒரு இயரிங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து நம்ம ஜீன்ஸ் டாப்ஸ்க்கெலாம் போடலாம். அதுலேயே நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை, ரொம்ப க்யூட்டான பட்டர்ஃப்ளை பேர்ல்ஸ் வச்ச மாதிரி ஒரு இயரிங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸ்ட்ரெயிட் பாருங்கள், இது வந்து நம்ம வந்து மேக்ஸி போடலாம், வெஸ்டர்ன்ஸ்க்கு போடலாம். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் பாருங்கள், சில்வர், காப்பர், இது மாதிரி. இதெல்லாம் கண்டிப்பாக ஜீன்ஸ் டாப்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் வியர் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சைனா தான் நினைக்கிறேன். பிகாஸ் இதில் பாருங்கள், மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். அண்ட் ஃபேவரட் ஜும்கா, இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபேவரேட். அப்புறம் இது பாருங்கள், இது குட்டி ஜும்கா வித் பேர்ல்ஸ் வச்சுருக்கு. இது குர்த்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ் இயரிங்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் எல்லா இயரிங்ஸும் போட்டு வைப்பேன். பட் இதுக்குள்ளே போட்டு போட்டு ரொம்ப டேமேஜ் ஆகுது. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றா இப்படி இதுக்குள்ளே போட்டு போட்டு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகுது சீக்கிரமாகவே. இது வாங்கிறத விட இது பத்திரமா பார்த்துக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கிடைச்ச நேரத்தில், நமக்கு தேவையான நேரத்தில் இது கரெக்டாக எடுக்கணும், இதை வியர் பண்ணணும் அப்படின்றதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் வந்து மீஷோவில் ஒன்று ஆர்டர் போட்டேன். இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் மீஷோவில். இதில் நிறைய இயரிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம், செப்ரேட்டாக. நமக்கு டேமேஜ் ஆகாமலும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் இதை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இயரிங்ஸு ஸோ ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன் ஆகாமல் அப்படி தனித்தனியாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் இயரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ஹூக் டைப் கூட நான் இதில் போட்டு வைக்கிறேன். பிகாஸ் இது வந்து இந்த பேர்ல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதோட கலர்ஸ்லாம் கூட மற்ற இதில் போடும்போது மாறுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செப்ரேட்டாக போட்டு வச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். ரொம்ப ப்ரைஸும் இல்லை, ஒரு 120 ருபீஸ் தான். நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நாள் யூஸ் ஆகும். என்ன இதெல்லாம் தேவையில்லாத செலவு மாதிரி தெரியும், பட் ஆனால் ஓகே ஃபைன். இது போட்டு பார்த்ததுக்கப்புறம் பட் இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்றது தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து இதை ட்ராவலுக்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? பெரிய பாக்ஸாக இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். பட் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இது தான். இதையும் நான் வந்து பேட்ச் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வைக்கலான்னு பார்க்குறேன். இதை தனியாக எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு இதையும் ஒரு இதில் போட்டு வைப்போம். ஃபஸ்ட்டு இந்த இயரிங்ஸு எங்கடா போச்சு? இதையும் உள்ளே போட்டு வைப்போம். அப்புறம் இந்த ஜும்காலாம் ஒரு இதில் போடுவோம். அப்புறம் ஒரு ஹூக் செட்டப், அதையும் இதுக்குள்ளே போடுவோம். அப்புறம் இந்த ஒரு கொரியன் கம்ஸ் வித் இண்டியன் ட்ரெடிஷ்னல் மாதிரி இருக்குது. ஸோ இதையும் போட்டு வச்சிருவோம். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் என்கிட்ட நிறைய இயரிங்ஸ் இருக்குது. பட் இது வந்து நியூவாக பர்ச்சேஸ் பண்ணது. அதெல்லாம் இந்த செட்டப்ஸில் போட்டு வச்சோன்னா மேக்ஸிமம் 50 கமல்ஸ் இதில் போட்டு வைக்கலான்னு நினைக்கிறேன். இப்படியே போட்டு இப்படி சேஃப்டியாக மூடி வச்சோன்னா ஈஸியாக நமக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றமா ப்ளூ கலராக
இது போட்டுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா இது வாங்கி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் இது வாங்கிட்டோன்னே நான் மினிமைஸ்டாக இருக்கணும்னு ஓகே இதை வாங்கிட்டோன்னே மற்ற இதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். ஸோ இதை வாங்கி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு இந்த பாக்ஸ்லாம் அப்படியே தூக்கி வீசிட வேண்டியதுதான். ஸோ புதுசாக எப்போவுமே ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா பழசை தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் வீட்டில் எதுவும் பொருள்லாம் அடைக்காமல் இருக்கும். இதுதான் என்னோட ஒரு விஷயம். பட் தேவையில்லாமல் இப்போ எதுவும் வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ தேவையில்லாத வாங்கிட்டு தேவையில்லாததை தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஸோ அந்த பாக்ஸ் பிடிச்சா ஒரு 120 ருபீஸ்க்கு ஒர்த்தபிள் தான். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.